இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினால எல்லா தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவராயிரு நியமத்தை நடத்தி வந்ததான அப்படி அளவிட முடியாத கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில தேவனை தொழுது கொள்ள ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் தந்ததான பெரிய ஸ்லாக்கியங்களுக்காய் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கடந்த நாளெல்லாம் நம்மை கண்ணின் மணிகளை பாதுகாத்து ஆமென் சுகம் பேலன் ஜீவனை தந்து நம்மை காத்து வந்த கர்த்தர் இந்த கால வேளையில அப்படியே பரிசுத்த சமூகத்தில் அப்படியே சன்னிதானத்தில் நம்மை சேர்த்தார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் இருப்பது, தேவனுடைய ஆலயத்தில் வாழ்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது மிகுந்த பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவேதான் தேவனுடைய சபையாகிய ஆலயத்தில் நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் ஒரு பெரிய இரக்கம் பாராட்டி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரங்களிலே ரோமர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து அநேக மேலான தேவ சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே சீக்கிரம் மறுரூபத்திற்கு ஏற்ற விதத்தில் அல்லேலூயா தேவனுடைய மறுரூபமாகிற அந்த காரியத்தில் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் செல்ல கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவி நம்மை நடத்த போகிறார். இல்லை சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம், ஆனால் அவற்றிலிருந்து ஆழமான அநேக தேவ ரகசியங்களை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தரப்போகிறார். ஆமென். கர்த்தர் மகிமையுண்டதாக. வாசிப்போம். எபேசியர் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கர்த்தர் மகிமையுண்டதாக. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. That is a very secret. ரொம்ப ரகசியமான காரியம். ஆமென். இது ரொம்ப ரகசியம். என்ன அப்படின்னா, அந்த ரகசியம் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாமே சபை சபை என பெயரை வைத்த இடமெல்லாம் சபையாக மாறாது. சபை இன்னைக்கு நிறைய பேர் பலரும் பலவிதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டதாக அந்த சபை என்பதில் பெரிய ரகசியம் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். இரண்டாவதாக கிறிஸ்து என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவ ரகசியம் நிறைய இருக்கு. நான் உண்மையாக அறிந்து கொள்ள முடியாது. காலையில் நான் ஜெபிக்கும் பொழுது ஆவின் பரிசுத்த ஆவியானவர் அந்த தெய்வத்துடைய காரியங்களை குறித்து நிறைய எனக்கு கர்த்தரை வெளிப்படுத்தினார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஆமென். தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். தெய்வ ரகசியங்களை அநேக எனக்கு இந்த ஜெபத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் கோடி கோடியான ஜனங்கள் ஸ்தோத்திரம் அவர் அறியாதபடி மனம் போல வாழ்கிற பொழுது அவர் யார் என்று அறிகிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு தந்து இப்படிப்பட்ட ஈடு இணையற்ற ஒப்பற்ற தேவனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற, அவரை ஆராதிக்கிற, அவருக்கு வணக்கம் செய்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்ததற்காக மாத்திரமல்ல, அவருடைய சொந்த ஜனமாக மாறும்படியாய் அவருடைய பரலோகத்தில் அவருடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் உட்காருகிற ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்களாக நமக்கு தேவன் செய்த எல்லா கிருபைகளுக்காய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே மகிமையும் துதியும் புகழ்ச்சியும் கனமும் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையானவர்களே, அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அந்த ரகசியம் பெரியது. கர்த்தர் சித்தமானால் ஒரு நாளில் தேவ ஆவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்து என்றால் என்ன, அவருக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் உண்டு என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கட்டும். இன்றைக்கு கர்த்தர் சொல்ற இந்த சபை குறித்த ரகசியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆக ரகசியம் பெரியது. சபை சபை என்ற பேருக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. கிரேக்க மொழியில தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அந்த இடத்துல எழுதினதான அந்த கிரேக்க மொழியில் எழுதும் பொழுது சபை என்று வருகிற எல்லா இடத்திலேயும் எக்லீசியா என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப எக்லீசியா என்றால் என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூடுகிற இடத்திற்கு பெயர் தான் சபை. அதான் பரிசுத்தமான சபை. எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படணும்? சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படணும். பாவத்தின் கட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்படணும். உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படணும். உலக காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உலக உல்லாசத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உலக ஆசாபாசத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நிலையில் இருக்கிற மக்கள் கூடுகிற இடத்துக்கு பெயர் தான் சபை. அதுதான் சபை.
ஆனா இன்னைக்கு நிறைய சபையில் அப்படியா இருக்கா? அப்படியே இருக்கு. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்களா? சபையில நிறைய பாவங்களோடு, நிறைய அக்கிரமங்களோடு, நிறைய அசுத்தங்களோடு கூட அல்லேலூயா நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாகத்தான் இன்னைக்கு சபையாக கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சபையில் அப்படிப்பட்ட அசுத்தங்கள், சபையில் அப்படிப்பட்ட அருவருப்புகள் நிறைந்ததாகத்தான் இன்னைக்கு சபை மாறிக்கொண்டிருக்கிறது. சபை எல்லாமே கேவலமான நிலையில மாறிக்கொண்டு போகிறதை கர்த்தர் ஸ்தோத்திரம் இன்னைக்கு கண்கூடாக பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை என்பது அல்லேலூயா வேறு பிரிக்கப்பட்ட ஒன்று. சபை என்பது அல்லேலூயா ஒரு ஒர்க் ஷாப் போன்றது. சபை என்பது அல்லேலூயா ஒரு கேரேஜ் போன்றது. ஆமீன். ஒரு கார் ரிப்பேர் ஆனாவோ, ஒரு பைக் ரிப்பேர் ஆனாவோ, ஸ்தோத்திரம் அல்லேலூயா அந்த பைக்கில் கொண்டு போய் நம்ம கேரேஜில் ஒர்க் ஷாப்பில் விடும் பொழுது அந்த மெக்கானிக் அந்த வண்டியை அல்லேலூயா பீஸ் பீஸா பிரிச்சு அதை நல்ல ஆயில்ல எண்ணெயில போட்டு சர்வீஸ் பண்ணி கழுவி எடுத்து மறுபடியும் அதை பூட்டி ஒன்றாய் இணைத்து அல்லேலூயா அந்த வண்டிக்குள்ள மறுபடியும் பெட்ரோலை ஊற்றி ஆமீன் சாமி போட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது வண்டி என்ன செய்கிறது? அழகாக கிச்சு 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 என்று ஓடுகிறது. அல்லேலூயா. அந்த வண்டியை சர்வீஸ் கூட்ட நம்ம பக்கத்தில் என்ன செய்வோம்? மெல்லமா சிரிப்போம். ஆமேன். தெரியுமா உங்களுக்கு? வண்டியை சர்வீஸுக்கு விட்ட பிறகு அதெல்லாம் சரி, வண்டி புது வண்டி போல இருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுனா நமக்கு என்ன வரும்? ஒரு மெல்லிய சிரிப்பு வரும். ஆமேன். என் வண்டி பார் எவ்வளவு அழகா இருக்கிறது, என் வண்டி மறுபடியும் எப்படி அழகாய் ஓடுகிறது. முன்பு சத்தம் எப்படி எப்படியோ இருந்துச்சு, ஆனா இன்னைக்கெல்லாம் சத்தம் இல்லாம அழகாக வண்டி அருமையா இருக்கிறது. நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆமேன். அதில் வண்டியில் ஏறி உட்கார்ந்து பறக்கும் பொழுது ஆனந்தமா இருக்கும். ஏன் தெரியுமா? அது நம்முடைய வண்டி. அல்லேலூயா. ஒரு வண்டி போன்றதான் ஒரு சகோதரன் சகோதரியுமா இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஒரு கார் போன்றபடிதான் சகோதரன் சகோதரியாய் நாம் இருக்கிறோம். ஒரு சபையில வருகிற பொழுது பாஸ்டரை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை சர்வீஸ் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையை கழுவி பரிசுத்தம் பண்ணுகிறார். ஆமென். நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை கழுவி ஹல்லேலூயா அல்லேலூயா எல்லாவற்றையும் கலட்டி எடுத்து பரிசுத்தம் பண்ணி ஆமென் என்ன என்கிற பரிசுத்தாவி நம்மளை கழுவி பரிசுத்தம் பண்ணி சீராக்க வேண்டிய பகுதிகளை சீராக்கி பரிசுத்தம் பண்ண வேண்டிய பகுதிகளை பரிசுத்தப்படுத்தி ஹல்லேலூயா மறுபடியுமாய் தேவன் நம்மை இணைத்து ஆமென் வண்டி ஸ்டார்ட் பண்ணுகிறது போல ஒரு புதிய அபிஷேகத்தோடு கூட ஒரு புதிய பலத்தோடு கூட சபை விட்டு வெளியே போக கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையில் இதுதான் நமக்கு நடக்கிறது. ஏன்? அல்லேலூயா. 6 நாட்கள் வெளியே பழகுறோம், போகிறோம், வருகிறோம், வேலைகளை கவனிக்கிறோம். ஆனால் அதில் எத்தனை கரை வருகிறது, எத்தனை தீட்டு வருகிறது, எத்தனை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறோம். ஆனால் சபைக்குள்ள வரும்போது நம்மை பரிசுத்தமாய் தேவன் மாற்றுகிறார். ஆமென். அருமையானவர்களே, நாம் பரிசுத்தமாக்கப்படும்படியான் சபை இருக்கிறது. சபை என்பது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, சபையில தேவ ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்முடைய குறைகளை வாழ்க்கையில சுட்டி காட்டி இந்த பாவம் இருக்கு, இந்த தப்பு பண்ணி இருக்கிற, இது வாழ்க்கையிலிருந்து அகன்று போகட்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் நம்மை எச்சரித்து, நம்மை கண்டித்து, உணர்த்தி, நம்மோடு கூட பேசி நம்மை சரி பண்ணுகிற காரியங்களா இருக்கிறது. ஆமென். அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். எதுக்காக சபைக்கு வர்றோம்? நீ நிறைய பேர் சபையெல்லாம் அப்படி இல்லை. பரிசுத்தத்தை குறித்து தப்பா ஊழியக்காரன் பேசுறான், அவனை ஊழியக்காரனே சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை குறித்து தப்பாய் பேசுகிறான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கணுமா? பரிசுத்தமா இருந்தா தான் பார்க்க முடியும். நீ பாவியா இருந்தா இயேசுவை பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். பரிசுத்தமா இருக்கணும். வெளியே போறோம். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணும் வேண்டாம், ஒரு கண்ணாடியோ ஒரு பாத்திரத்தையோ வெளியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வச்சுட்டு எடுத்து பாருங்க, அதை தடவி பாருங்க, அது மேல என்ன இருக்கும்? டஸ்ட் படிச்சிருக்கும், கண்ணுக்கு தெரியாத குப்பைகள் அங்கே இருக்கும். ஆக உலகம் பாவத்தால் நிறைந்தது. உலகம் குப்பையினால் நிறைந்திருப்பது போல உலகம் பாவத்தால் நிறைந்தது. அந்த உலகத்தில் போகும் பொழுது தீட்டுப்படுகிறோம். உலகத்தில் போகும் பொழுது நம்ம கரைப்படுகிறோம். உலகத்தில் போகும்பொழுது நம்ம தெரியாம பாவத்தை சிக்கிக் கொள்ளுகிறோம், அசுத்தங்களை மாட்டிக்கொள்ளுகிறோம். இதெல்லாம் கழுவி பரிசுத்தமான இடம்தான் சபை. வெளியில சொல்லுவோம், தேவ ஆலயமாகிய சபைதான் நம்மை கழுவி பரிசுத்தம் பண்ணுகிறது, நம்மை சுத்தமாக்குறது. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, ஆகவே இந்த காலவேளை நம்மை பரிசுத்தமாக்குகிற, நம்மை கழுவுகிற, நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற, நம்மை சுத்திகரிக்கிற சபையை தேவன் நமக்கு தந்தபடினால் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆக இன்னைக்கு சபை என்பது ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்தமாக்குகிற ஒரு அற்புதமான இடமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
ஆகவேதான் இந்த சபை கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக எக்லீசியா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவேதான் அல்லேலூயா இந்த சபையில தேவன் பாவத்தை குறித்து எச்சரித்து கண்டித்து உணர்த்தி உணர்வில்லாமல் வாழுகிற கர்த்தர் ஸ்தோத்திரம் மனிதர்கள் சபையில நிலைக்கிறதே இல்லை. பாருங்க 1ஆம் சங்கீதத்துல 5வது வசனத்துல வாசிக்கிறோம். 1வது சங்கீதத்துல ஸ்தோத்திரம் 5வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 1:5 வசனம் மனப்பாடமா சொல்ல முடியாதா? துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானின் சபையிலும் நிலைப்பதில்லை. ஆமென். பாவிகள் சபையில நிக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் ஏன் சபையில இருந்து போறாங்க? அவங்களும் பாவிகள் சபையில நிலைத்திருக்க முடியும். ஏன்? அவன் பாவத்தை விட முடியல, அக்கிரமத்தை விட முடியல. ஸ்தோத்திரம். பாவத்தை குறித்து கண்டித்து பரிசுத்த ஆவியினர் சபையில பேசும் பொழுது அல்லேலூயா சபையோட்டு விலகி போறாங்க. என்ன காரணம்? அவங்க பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி இருக்கிறதுனால அவர்கள் சபையிலே நிலை நிற்பது இல்லை. ஒரு வண்டி ரிப்பேர் பண்ணாம அது ரிப்பேர் பண்ணி பார்த்து சரியாகல, அந்த வண்டியை மறுபடியும் எங்க வைப்பீங்க? வீட்டில் தூக்கி ஒரு மூலையில போடுவீங்க. அது மெக்கானிக் கிட்ட கொண்டு போவீங்களா? கொண்டு போக மாட்டோம். ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, அது மெக்கானிக் கொண்டு போவோமா? அது தூக்கி ஒரு மூலையில போட்டுருவோம். மெக்கானிக் ஷாப் என்பதான் சபை. ஆமென். மெக்கானிக் ஷாப் கேரேஜ் என்பதான் சபை. அப்ப ரிப்பேர் செய்து சரியாகலைன்னா அந்த வண்டி மறுபடியும் கேரேஜுக்கு போகாது, சபைக்கு போகாது. ஏன்? அதுதான் பைபிள்ல கர்த்தர் சொல்லுகிறார், பாவிகள் நீதிமன்ற சபையில இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். நீதிமன்ற சபையில இருக்க முடியாது. அருமையானவர்களே, சபை என்பது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான இடம். நம்மை பரிசுத்தமாக்குற இடம் தான் சபை என்பது. ஸ்தோத்திரம். ஆனால் சபை இன்றைக்கு தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் என்பது சபையில இல்லை, அருவருப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட நிலை இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ட்ரவுசர் போடுகிற மாதிரி பெண்கள் ஸ்தோத்திரம் போட்டுட்டு சர்ச்சைக்கு நிறைய சபைக்கு போறாங்க. அரைகுறை ஆடைகளோடு கூட சபைக்குள்ள போறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். எப்படி அங்க பரிசுத்தம் கிரியை செய்வார்? எப்படி தேவாவினர் சபைக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிரியை செய்வார்? தேவன் எப்படி அவர்கள் அங்கெல்லாம் என்னைக்கோ பரிசுத்தம் வெளியே போயிட்டார். அப்படிப்பட்ட இடத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் வெளியே சென்று விட்டார். அப்ப சபைக்குள் இருப்பது என்ன தெரியுமா? போன வாரம் நம்ம கேட்டோம். ஆமென். நிறைய சபையெல்லாம் இப்படி இருக்குது, அசுத்த ஆவியினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்து இருக்கிறது. அது பேருடைய குடியிருப்பு என்று ஏசாயாவில் படித்திருக்கிறோம். ஆகவே பேருடைய குடியிருப்பாக, பேருடைய கூடாக சபை இன்னைக்கு மாறி இருக்கிறது. சபையாக அல்ல, அது காக்கை குருவினுடைய கூடு போல சபை ஒரு கூடாக மாறி இருக்கிறது என்று ஏசாயாவில் படித்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். பேய்களுடைய இடமாக இன்னைக்கு சபை இருக்கிறது. பேய்கள் இடமாக, அசுத்தாவி தங்கின் இடமாக இன்னைக்கு சபையில மாறிக்கொண்டு போகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். சொல்லுவாங்க, எங்க சபைக்கு ஒரு நாளைக்கு வாங்க, எங்க சபைக்கு ஒரு நாளைக்கு வாங்க. போய் காலை வச்சா அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு மதுபானம் குடிக்கிறவன், குடிக்காம பரிசுத்தமா இருக்கிற ஒரு ஆளு, டேய் ஒரு நாள் குடி, ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான். 4 பேர் சேர்ந்தவன் அழுத்து பிடித்து வாயில ஊத்திடுவாங்க. அவன் குடிச்சன அப்படியே ஒரு மாதிரி போதை வரும். மறுநாள் காலையில் அவனே வந்து கேட்பான், டேய் கொஞ்சம் குடுறா குடிக்கலாம். ஏன் குடிக்க மாட்டேன்னு சொன்ன? டே போடுறா, அடிப்பாவன். சரிதானா? ஏன்? ஒரு நாள் குடிச்ச என்ன ஆயிரும்? மறுபடியும் அந்த போதை அவனுக்கு வேணும் வேணும் என்று சொல்லும். பிசாசு விடாது. அது மூலதான் தப்பான இடத்துக்கு போகும்போது திரும்ப போகலாம் போகலாம் போகலான்னு தான் இருக்கும். என்னால் அங்க தேவ ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அங்க இல்லை, விடுவிக்கிற ஆவியானவர் அங்க இல்லை, மகிமையில் ஆவியானவர் சபைக்குள்ள இல்லாதபடினாலே சாத்தான் அங்க தள்ளி விடுகிறான். அங்க போ அங்க போ அங்க போ, இந்த சபைக்கு போகாது. அங்க போனா ரொம்ப கண்டிப்பாங்க, கடுமையான வசனத்தை சொல்லுவாங்க, கடுமையா போதிப்பாங்க, பைபிளை எடுத்து பைபிள் பைபிள் என்று சொல்லி உன்னை வெளுத்து வாங்கிடுவாங்க. போகாதே போகாதே, இந்த இடத்துக்கு போ, உன்னை ஒருத்தனும் திட்ட மாட்டான். இந்த இடத்துக்கு போ, உன்னை ஒருவனும் கேவலமா பேச மாட்டான். இந்த ஒருத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போ, உன்னை ஒருவனை குற்றப்படுத்தி பேச மாட்டான். அங்க போன்னு சொல்லி பிசாசு சொல்லுவான். நிறைய பேர் இருப்பாங்க, அங்கதான் நிறைய ஜனங்க கூடுவாங்க. எங்க சபையில 10 லட்சம் பேர், எங்க சபையில 20 லட்சம் பேர். ஏன்? பாவத்தை குறித்து கண்டித்து பேசுகிறது இல்லை, பாவத்தை குறித்து உணர்த்து பேசுகிறது இல்லை. அல்லேலூயா. ஒரு வண்டியை பிரித்து சர்வீஸ் பண்ணுகிறது போல, கழுவி சுத்தம் பண்ணுகிறது போல ஒரு மனிதரை பரிசுத்தம் பண்ணுகிறது இல்லை. ஆனால் சபையை தேவன் அதற்காகத்தான் ஏற்படுத்தினார். ஆகவேதான் சபை என்ற பேரே பிரித்தெடுக்கப்பட்ட இடம், சபையின் பேரே பரிசுத்தமான ஒரு இடம். ஆனால் நிறைய பேரை சபைக்கு போகாம பிசாசு பயங்கரமா தடுத்து விடுகிறான்.
சோம்பேறித்தனங்களை கொடுத்து. நேற்று ஒருத்தரோடு கூட பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு நாள் நாங்க வராம போய் அல்லேலூயா இப்ப ஏறக்குறைய 5-6 வாரமா நாங்க சபைக்கு வர முடியாம போயிருச்சு, அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம் எப்படின்னு. பிசாசு சபைக்கு போக தடுப்பான், சபைக்கு போகாம தடுக்கிறவனா இருக்கிறான்னு சாத்தான். பாருங்க 92ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சபைதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அல்லேலூயா ஏற்ற ஒரு இடமா இருக்கிறது. சங்கீதம் 92 13ஆம் வசனம். சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்க நாட்டப்படணும்? இங்க நட்டு வைக்கணும். ஒரு நாட்டை எங்க வைக்கிறோம்? நாட்டை எங்க வைக்கணும்? கண்ட இடத்துல வைக்க மாட்டீங்க. ஆமென். நாங்க நடந்து போகிற ரோட்ல ஒரு நாட்டை நட்ட வைக்க மாட்டீங்க. ஒரு அருமையான மாங்கன்று, ஒரு அருமையான மாங்கன்று, நல்ல ஒரு மாஞ்செடி கிடைச்சிருக்கு, விலையுறந்த பழம், நல்ல பெரிய பெரிய பழம், உள்ள கொட்டை ரொம்ப சின்னதா இருக்கும், நிறைய சதையா இருக்கும். அறுத்த வாயில போட்டு ஐயோ அப்பா அவ்வளவு டேஸ்டா ருசியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மாங்கன்று வாங்கினா அவ்வளவு சந்தோஷமா கொண்டு வந்து அதை நடக்கிற ரோட்ல நட்டுவீங்களா? நட்டுவோமா? அது எங்க நட்டு வைப்போம்? பார்த்து யோசிப்போம். அந்த பக்கம் இந்த பக்கம் யாரும் திருடிடக்கூடாது, வழியில போறவங்க பறிக்க கூடாது, நான் என் குடும்பம் மாத்திரம் சாப்பிட இந்த பழத்தை. அப்போ பத்திரமான ஒரு இடத்துல, நல்ல ஒரு இடத்துல, நல்ல மண்வாக இருக்கிற பாறையில கல்லுல நட்ட மாட்டோம். அது எங்க வைப்போம்? ஒரு நல்ல நிலத்தை பார்த்து அங்கதான் நட்டு வைப்போம். இல்லையா? அது மாதிரி தேவனுடைய ஆலயத்திலே தேவன் இன்னைக்கு நட்டு வைத்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த சபையிலே, பரிசுத்த ஆலயத்திலே தேவன் நமக்கு சொந்தமான இடத்துல இன்னைக்கு தேவன் நம்ம வைத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆலயத்திலே இன்னைக்கு தேவன் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயமாகிய சபையிலே கர்த்தர் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். செழிப்பா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் நட்டு வச்சா தான் அவர் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்படின்னா ஆலயத்திற்கு அவர் ரெகுலராய் வந்துகிட்டு இருக்கணும், தொடர்ந்து வரணும், ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரணும். பிசாசு சொல்லுவான், கால் வலிக்குது போயிடாத, வயிறு ஒரு மாதிரி கட்டமுட்டை சொல்லுது போயிடாத, வயிறு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது போகாத, தலை வலிக்கிற மாதிரி, வலி இல்லை ஆனா என்ன சொல்லுவான், தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ குளிர்ந்து வருது, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஸ்தோத்திரம். எத்தனை மணி வரையிலும்? 7:30 மணி வரையிலும். ஆமென். 7:30 மணி வரையிலும் இந்த நோய் எல்லாம் இருக்கும். 7:30 7:45 ஆயிடுச்சுன்னு வைங்க, ஏய் உடம்பு நல்லா இருக்குதே, உடம்புல ஒண்ணுமே இல்லையே, சரி போனா போது விடு, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போயிடலாம். உடனே போவோம், கோழி வாங்குவோம், ஆட்டை வாங்குவோம், மீனை வாங்குவோம், அதை வாங்க ஏதோ எல்லாம் நல்லா தின்னு கொளுத்து போட்டு சந்தோஷமா இருப்போம். இல்லையா? பல்ல குத்திட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆமென். ஒரு குச்சி எடுத்து வாயில பல்ல குத்திட்டு, ஏன்னா கரியெல்லாம் சிக்கிருச்சு இல்ல, அதை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஜாக்கிரதையா இருக்க கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஆலயத்திலே நட்டு வைக்கப்பட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கு நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய ஆலயத்திலே செழிப்பாய் இருக்க வேண்டுமானால், உன் குடும்பம் செழிப்பாய் இருக்க வேண்டுமானால், உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், அநேகருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால் சபைக்கு வரணும். ஆமென். சபையிலே நட்டு வைத்த ஒரு செடி போல இருக்கணும், நட்டு வைத்த ஒரு மரம் போல இருக்கணும். ஆமென். சபை குறித்த எண்ணம் இருக்கணும், சபை குறித்த ஒரு வாஞ்சை இருக்கணும். பாருங்க, வீட்டில் நட்டப்பட்டவனுக்கு கர்த்தர் சொல்லல, நீங்க வெளியே இருக்கிறவனு சொல்லல, தேவனுடைய ஆலயத்திலே நட்டு வைத்த மரம் போல நாம் இன்றைக்கு இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் நட்டு வைத்த ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். தேவனுடைய சபையிலே நட்டு வைத்த ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். அப்பொழுதுதான் வாழ்க்கை எப்படி இருக்குமா? செழிப்பா இருக்கும். ஆமென். ஆசீர்வாதம் வேணும்னா சபைக்கு வரணும். ஆசீர்வாதம் இருந்தால் தான் குடும்பம் செழிப்பா இருக்க முடியும். ஆமென். தேவனுடைய சபைக்கு வந்தால் தான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க முடியும். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் தான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமென். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காரியங்களிலே அவர் நன்மை செய்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே ஆமென் 29ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறத வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியர் 5:29. தன் சொந்த மாம்சத்தை ஆமென் பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து தேவனாகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும். ஆமென். போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க வீட்டில் இருந்தா கிடையாது. ஆமென்.
நீங்க வீட்டில் இருந்தா தேவன் உங்களை போஷிக்க மாட்டார். வீட்டில் இருந்தால் கர்த்தர் உங்களை கண்டுகொள்ள மாட்டார். சபைக்கு வரணும். தேவன் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிற பொழுதுதான் யார் யார் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த வாரமெல்லாம் என்னென்ன ஆசீர்வாதம் வேணும், இந்த வாரமெல்லாம் என்னென்ன அவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேலை கர்த்தர் கொடுக்கணும், எப்படிப்பட்டதான வருமான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், எந்த குறையில்லாமல் நடத்தணும், எந்த நோய் இல்லாமல் நடத்தணும், பிசாசு இப்படிப்பட்ட பிரச்சனை கொண்டு வர போறோம், அதுல இருந்து என் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாம் பிளான் பண்ணி ஆசீர்வாதத்தை உங்களை அனுப்புகிறார். சபைக்கு வந்தா தான் அதெல்லாம் கிடைக்கும். சபைக்கு வரலைன்னா அந்த பாதுகாப்பு கிடையாது. திடீரென்று கால் வலி வரும், திடீரென்று வயிற்று வலி வரும், திடீரென்று தலைவலி வரும், காய்ச்சல். ஏன்? சபைக்கு வரல. சபைக்கு வரணும். தேவன் சபையை போஷித்து சபைக்கு வந்தா தான் பாதுகாப்பு. சபை வரலைன்னா பாதுகாப்பு கிடையாது. ஏன் உங்களை கூப்பிடுகிறோம்? சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க. ஏன் போன் பண்ணி தொல்லை பண்றோம்? உங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கும். போன் பண்ணி கூப்பிடுறது எப்படி இருக்கும்? தொல்லையா இருக்கு. என்னடா ஒரே தொல்லையா போச்சு, சே இப்படி நச்சு பண்றாங்களே. சபைக்கு வா, சபைக்கு வான்னு கூப்பிடுறாங்களே. ஏன்? இன்னைக்கு ஒருத்தர் வந்து எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்குமா சொல்லுங்க? ஒரு குடும்பம் வந்து எனக்கு 10,000 கிடைக்குமா? யார் தரப்போறா? யாரும் தரமாட்டாங்க. இப்ப நீ ஏன் உங்களை கூப்பிடுறோம்? ஏன் கூப்பிடுறோம்? நீங்க எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. தேவ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய அரவணைப்பை பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் நீங்க மாறணும். உங்க குடும்பம் செழிப்பாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். குடும்பம் செழிப்பாய் இருக்கணும். பிரசங்கம் பண்றது ஈஸி, சுலபமா நினைக்கிறீங்களா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு குழந்தைய பெற்றெடுக்க ஒரு பெண்ணு பிரசவ நேரத்தில் எப்படி கஷ்டப்படுவாளோ அதுபோலதான் ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணும் பொழுதும் அந்த வேதனை எனக்கு இருக்கிறது. ஒரு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பெரிய வேதனையா இருக்கும். பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டா அல்லேலூயா ஆண்டவரே உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணது அவ்வளவு ஒரு கடினமான காரியம். வேதத்திலிருந்து தெய்வ சத்தியங்களை தேவனிடத்தில் கேட்டு வாங்கி அல்லேலூயா அதெல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சபையில பிரசங்க ரொம்ப எளிமையா, ஒரு சுலபமான காரியம் அல்ல, ஒரு எளிமையான காரியம் அல்ல, ரொம்ப கடினம். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போன்றதான் பிரசங்கம் பண்ணுகிறது. தேவனுடைய பிள்ளை ரொம்ப கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. 52 வருடங்களாக பிரசங்கம் என்று சொன்னாலே ஒரு பயம்தான் எனக்கு. 52 வருஷம் ரொம்ப எவ்வளவு அனுபவம் இருக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு பிரசங்கம் எனக்கு பயமாக இருக்கும். பண்ணி முடிச்ச பிறகுதான் எனக்கு பெரிய சந்தோஷமா தேவ சமூகத்தில் வரும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். கர்த்தருடைய சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஆமென். உங்களுடைய உயர்வுக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள, மகிமைக்குள்ள உங்களை கொண்டு போவதற்காக தேவன் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். போஷித்தல் என்றால் என்ன? நல்ல சாப்பாடு கர்த்தர் கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும், செலவு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல படிப்பை உங்களுக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கணும். போஷித்தல் என்ற வார்த்தையில நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வீட்டுல அப்பா அம்மா 2 பேரும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க என்ன செய்யறாங்க? ரொம்ப பிரயாசப்படுறாங்க இல்லையா? புருஷன் கஷ்டப்படுகிறார், நிறைய சம்பாரிச்சு கொண்டாரு. ஏய் நான் சம்பாரிச்சுதான் நீ சாப்பிடுற அப்படின்னு மனைவி என்னைக்காவது புருஷன் சொல்லி இருக்கிறாரா? நான் சம்பாரிச்ச நீ திங்க, நீயும் பிள்ளைகளை திங்கிறீங்க என்று என்னைக்காவது அப்பா சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, ஆனா பெரும்பாலான குடும்பத்தில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அம்மா ஏய் நான் ஆக்கி போட்டு தான் நீ திங்கிற அப்படின்னு பிள்ளைகளை பார்த்து என்னைக்கா சொல்லுவாங்களா? ஒரு நல்ல தாய் சொல்ல மாட்டாள். ஒரு அருமையான தாய் தன் பிள்ளைகளை விதமாய் சொல்ல மாட்டாள். ஏன்? நான் பெற்ற தங்கங்கள், நான் பெற்ற என் செல்வங்கள். அல்லேலூயா. என் பிள்ளைகள் சாப்பிடணும், என் பிள்ளைகள் சாப்பிடணும், என் பிள்ளை வயிறார சாப்பிடும், என் புருஷன் சாப்பிடணும். ஆமென். அதுக்கு பிறகு அம்மா சாப்பிடுவாங்க தெரியுமா? புருஷன் சாப்பிடணும், பிள்ளைகள் சாப்பிடணும், பிறகுதான் அம்மா சாப்பிடுவாங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்வாங்க? தண்ணி குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துக்குவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமென். எனக்கு பசிக்குதுங்க, எங்க ஹோட்டல் போய் சோறு வாங்கிட்டு வாங்க, போய் டிஃபன் வாங்கிட்டு வாங்க, சாப்பாடு இல்லை தீந்து போச்சு அப்படி என்னைக்காவது அம்மா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நல்ல தாய் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க, கம்முன்னு படுத்துக்குவாங்க. அல்லேலூயா. தூக்கம் வராது பசியினால, ஆனாலும் தன் புருஷனுக்காக, தன் பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல தாயானவள் தன் வயிறை இருக்க கட்டிட்டு படுத்துக்குவாங்க. அல்லேலூயா. அதுதான் தாய் தெரியுமா உங்களுக்கு? அந்த தாயாக
சம்பாதிச்சுடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு சபைக்கு ஆகாரத்தை கொடுக்கணும், ஒரு சபையை கர்த்தர் போஷிக்கணும். என் பிள்ளை நல்லா சாப்பிடணும், என் பிள்ளை நல்லா உடுத்தணும், என் பிள்ளை தாராளமா செலவு பண்ணணும், என் பிள்ளை சந்தோஷமா வாழணும். ஆமென். அதற்கு சபைக்கு வாங்க. சபைக்கு வரும் பொழுதுதான் தேவன் ஒவ்வொருவருக்கு தேவன் ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி கொடுத்து அவளை ஆசீர்வாதமா வீட்டுக்கு அனுப்புகிறார். சபைக்கு வரலன்னா கர்த்தர் உங்களை போஷிக்க முடியாது. சபைக்கு வரவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடையாது. சபைக்கு வரவிட்டால் எந்த சந்தோஷமும் கிடையாது. சபைக்கு வரலன்னா அந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும்? ஏதோ இழந்தது போல இருக்கும். உலகத்துல பெரிய துக்கமா இருக்கும், உலகத்துல பெரிய வேதனையா இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, சபைக்கு வாங்க. சபைக்கு வரும்போது தேவன் உங்களை போஷிப்பார். ஆபத்து விபத்து இல்லாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நோய் நொடியிலிருந்து கர்த்தர் காக்கிறார். போராட்டத்தை உங்களை விடுவிக்கிறார். சபை முக்கியம். சபை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார்? கடன்களிலிருந்து பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். நெருக்கத்திலிருந்து பாதுகாக்கிறார். அவமானத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். நோயிலிருந்து பாதுகாக்கிறார். கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கிறார். கவலையிலிருந்து பாதுகாக்கிறார். அநேகருடைய ஏச்சு பேச்சு காதலை விடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பாதுகாப்பு கர்த்தர் தருகிறார். பிசாசு, சாத்தான், எவ்வளவு நெருக்கடிகள். எத்தனை பேரை பில்லி சுனி வச்சிடறாங்க. நல்லாவே இருப்போம். நம்ம யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம். எவனோ ஒருத்தன் பில்லி சுனி வச்சிருமா, எவனோ ஒருத்தனை மந்திரம் பண்ணிருமா, அதெல்லாம் தொடாதபடி கர்த்தர் நம்மை காக்கிறார். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை காக்கிறார். பாபநாசம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய ஒரு பண்ணையை வைத்து ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை கர்த்தர் ரட்சித்தார். அவர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார். நிறைய நிலங்கள், நல்ல விவசாயம், அருமையான வாழ்க்கை. கர்த்தரை நம்பி வாழ்ந்த பொழுது இன்னும் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த உடனே அண்ணனுக்கு ரொம்ப பொறாமை. அண்ணன் பெரிய மந்திரவாதி, திருநெல்வேலி மாவட்டத்திலேயே பெரிய மந்திரவாதி அவர். தம்பியுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை. நிறைய பேரை மந்திரம் பண்ணி அவர் கொண்டிருக்கிறார். நிறைய பேரை சாகடித்து இருக்கிறார். நிறைய பேரை அழித்து இருக்கிறார். தன்னுடைய நண்பன் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர், திருமணமாகி ஹல்லேலூயா ஒரு 10 மாதம் தான் ஆகிறது. 10 மாதமான தன்னுடைய நண்பனுடைய மனைவி கர்ப்பமாய் இருக்கிறாள். இவருக்கு ஹல்லேலூயா மை போட்டு மந்திரம் போட்டு பார்க்க மை தேவைப்பட்டது. என்ன பண்ணார்? தன்னுடைய உயிருக்கு உயிரான நண்பனாக இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டருடைய மனைவி ஒரு நாள் அமாவாசைக்கு ஹல்லேலூயா அவர் டியூட்டிக்கு போன பொழுது எந்திரித்து அந்த பெண்ணை தனியாய் ஸ்தோத்திர சுடுகாட்டுக்கு வர வைக்கிறார். அந்த பெண்ணு தானா எந்திரித்து போகிறாள். தனக்கு துணியெல்லாம் கலட்டி நிர்வாணமாய் படுக்கிறாள். வயிற்றை கிழிக்கிறான். அந்த சிசுவை எடுக்கிறான். அதுல இருந்து இரவெல்லாம் உட்கார்ந்து காய்ச்சி மை எடுத்துக்கொண்டு அந்த பிணத்தை அப்படியே விட்டு போய்விட்டான். மனைவியை காணவில்லை. இன்ஸ்பெக்டர் தேடுகிறான். கண்டுபிடிக்க முடியல. யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த கேஸ் அப்படியே வீணாய் போனது. சுடுகாட்டில் நிர்வாணமை படுத்து வயிறு கிழிக்கப்பட்ட நிலையில மனைவி படுத்து இருக்கிறாள். ஸ்தோத்திரம். தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்ற, எப்பா என் மனைவியை காணல. ஸ்தோத்திரம். யாரோ அறுத்து இப்படி கொண்டு போட்டிருக்கிறாங்க, நீயாவது கண்டுபிடிச்சு சொல்லி, நான் பார்த்து சொல்றேன் என்று இவனை சொல்லவே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு கொலைகாரன், அப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவன், ஜனங்களை கொலை செய்ய கொஞ்சம் கூட பயப்படாதவன், அநேகரை கொண்டிருக்கிற பயங்கரமான அந்த மந்திரவாதி. தம்பியுடைய வளர்ச்சியை பார்த்து தம்பிக்கு ஒரு நாள் மந்திரம் வைக்கிறான். அவன் என்ன ஏன் இப்படி விளையாடு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்றான். பிசாசு இருக்கிற பேய் வந்து சொல்லுது, ஏய் அவன் இயேசுவை வணங்குறான். அப்படியா, இயேசுக்கு மந்திரம் பண்ணுவோம் என்று சொல்லி இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு 1008 மந்திரம் சொல்றான். 1008 பூவை போட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். 1000 மந்திரம் சொல்லும் பொழுது 8 மந்திரங்கள் பாக்கியா இருக்கும் பொழுது ஒரு தூதர் வந்து அவன் கத்தியில குத்தி நிறுத்துடா அப்படின்னு சொன்னான். பயந்து அலறினான். அப்படியே மந்திரம் சொல்றதை நிறுத்திட்டான். யாரடா வரணும்? இயேசு வரணுமா? அந்த தெய்வம் வரணுமா? ஒரே ஏத்து கழுத்தில் சொன்னார். உன் தம்பி நேர்மையானவன், பரிசுத்தமானவன், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை வணங்குறவன், அவனுக்கு உடனே மந்திரம் பண்றியா என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவையே மந்திரப்படுத்தி அவனை கட்டுப்படுத்தி இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த கர்த்தரை வணங்குற மனுஷனை அழிக்கணும். அதுதான் அவனுடைய திட்டமே. அதுதான். இப்ப வழி சொல்ல முடியாம பயப்படுகிறான். வானத்திலும் பூமியிலும் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து புரிஞ்சுதான் மந்திரம் பண்ணினா ஒரே ஏத்து என்று சொன்னான். அல்லேலூயா. உடனே தடால்னு அந்த தூதனுடைய காலில் விழுந்து
என்னை மன்னிச்சிருங்க 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 அழுதுட்டு உடனே இருக்கிற மந்திரம் சாமி படம் எல்லாம் ஒன்னப்பட்டு 2-3 மூட்டை கட்டி அதை கொண்டு போய் பாபநாசம் ஆத்துல போட்டு விட்டான். அல்லேலூயா. அவர் ஒரு முழுகிட்டு வந்து இயேசுவை வணங்க ஆரம்பித்தான். தம்பி வீட்டுக்கு நேரா போறான், காலில் விழுந்து அழுகிறான். ரொம்ப வருஷமாய் பல ஆண்டுகளாக பயங்கர விரோதம். அவன் காலில் விழுந்து அழுகிறான். மன்னிக்கணும் தம்பி, உனக்கு மந்திரம் பண்ண போய் இப்படி நடந்தது என்று சொன்னான். அவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு யோசுவா என்கிற பெயர்ல ஒரு நல்ல ஒரு பாஸ்டராக பாபநாசத்திலே ஊழியம் செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். இவ்விதமாய் தேவன் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். எந்த மந்திரத்துக்கு நம்மை காக்கிற தேவன் நம்முடைய தேவன். அருமையான தேவனுடைய இயேசு மகத்துவம் உள்ளவர். இயேசு மக அற்புதமான தேவன். ஏன்? சபைக்கு வரும் பொழுது தேவன் நம்மை என் பிள்ளை சபைக்கு வந்த பிள்ளையை நான் பாதுகாப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். சபைக்கு வரலன்னா கர்த்தர் கைவிட்டு விடுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை சபைக்கு வரணும். சபைக்கு வரவிட்டால் பெரிய நாசமோசம் நமக்குத்தான், பெரிய ஆபத்து நமக்குத்தான் நடக்கும். சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். சபையை ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. சபை தேவ ஜனமாய் கூடுகிற இடம், தேவனுடைய ஆவியானவர் சபையில் அசைவாடுகிற இடம். இயேசு கிறிஸ்து சபையில் வந்து அமர்ந்து ஆராதனை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற நேரம் அந்த சபை. அந்த சபைக்கு வந்தால் தான் தேவன் நம்முடைய தலையில கைவித்து ஆசீர்வதிக்கிறார். சபையில வருகிற பொழுதுதான் தேவன் நம்மை விடுவித்து நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சபையில தேவன் அற்புதங்களை செய்கிறார். சபையில தேவன் நம்மை விடுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் சோதரர் மறுபடியும் சொல்றேன். அல்லேலூயா. தங்கம் என்ற அருமையான ஒரு சகோதரி நம்முடைய சபைக்கு வந்தாங்க. கர்த்தர் மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. அவங்க வேறு சபைக்கு போனவங்க. நம்முடைய சபையில வந்து அவங்களுடைய சபையில ஒரு வெளிப்பாடு தரிசனம் ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள் நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு கர்த்தரை பிள்ளைகள் அல்லது நம்ம செய்த பிரசங்கத்தை போட்டு கேட்ட பொழுது, ஐயோ இவ்வளவு பிரசங்கம் நல்லா இருக்குதே, இது யார் பேசுறாங்க, எந்த பாஸ்டர் கேட்டிருக்காங்க. எங்க பாஸ்டர் சொல்றாங்க. அப்படியா, இவ்வளவு அருமையா இருக்குதே. ஆமா, எங்க சபைக்கு ஒரு நாள் வந்து பாருன்னு சொன்னாங்க. உடனே அடுத்த வாரம் வந்துட்டாங்க சபைக்கு. ஆராதனை நடக்கும் பொழுது எழுந்து கர்த்தரை துதித்து எல்லாம் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தரிசனத்தை பார்த்ததே இல்லை. உயரமாய் நீல அங்கி தரித்தவராய் ஒரு சிரித்த முகத்தோடு ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு தலையில் வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இதை கண்ட பொழுது அவங்க கர்த்தருக்கு உண்மை பயப்பட ஆரம்பிச்சாங்க. நம்முடைய சபையில தேவன் என்ன செய்கிறார் என்பதை அன்றைக்கு கண்கூட கண்டார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை என்பது தேவன் ஆசீர்வதிக்கிற இடம். சபை என்று நம்மை விடுவிக்கிற இடம். சபை என்பது நம்மை காப்பாற்றுகிற இடம். சும்மா ஏதோ பொழப்பில்லாம எல்லாம் உங்க கூடி வந்துட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் வேலை கிடையாதா? வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு. பிறகு ஏங்க கூடி வர எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் வந்தோம்? என் தேவனாய் கர்த்தரை நான் சந்திக்கணும். அல்லேலூயா. என்னை பார்க்கும்படி என் ஆண்டவர் சபையில வந்து காத்து கொண்டிருப்பார். என்னை சந்திக்க தேவன் சபையில வந்து காத்து கொண்டிருப்பார். என்னை போஷிக்கிற தேவன், என்னை காப்பாற்றின ஆண்டவர் நான் சந்திக்க வேண்டும் என்று சபைக்கு வரணும். சபை வரல நம்ம விளங்கவே முடியாது. சபைக்கு வரல நம்ம குடும்பம் விளங்காது. சபைக்கு வரல நம்ம ஆஸ்வதிக்கப்பட முடியாது. சபைக்கு வரலன்னா நம்ம வீணா கெட்டு போயிடுவோம். கர்த்தருடைய சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். சபை ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டதாக ஒவ்வொரு ஆராதனைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் சபைக்கு கண்டிப்பா வரணும். சபையில வருகிற பொழுதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. சபைக்கு வரும் பொழுதுதான் தேவன் நம்மை போஷிக்கிறார். இந்த வாரத்தில் என் பிள்ளைக்கு என்ன வேணும், வீட்டில் என்னென்ன ஜாமான் இருக்கு, என்னென்ன குறைஞ்சிருக்கு, கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப என் மகளுக்கு இது குறைஞ்சிருக்கா, அப்ப இந்த பிள்ளைக்கு நான் தரணும். அப்ப என் மகளுக்கு இது குறைஞ்சிருக்கா, இது நான் தரணும். ஆமென். அப்ப கர்த்தர் பிளான் பண்ணி வருகிற நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் அல்லேலூயா போன மாதம் என்று நினைக்கிறேன், சபை ஆராதனை முடிச்சு போய் ஸ்தோத்திரம் அப்பதான் உட்கார்ந்தேன். அருமையான மகள் ஸ்தோத்திரம் சின்ன பாஸ்டர்மா பிலோமி என்னிடத்துல, அப்பா அரிசி தீந்துருச்சுங்கப்பா அப்படின்னு சொன்ன போது நான் ரொம்ப யோசித்தேன். அப்படியாமா, சரி கர்த்தர் ஸ்தோத்திரம். உடனே அப்பயே நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, அரிசி வேணும் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா பிள்ளை அரிசி இல்லைன்னு சொல்றது நான் என்ன செய்வேன்? அரிசி வேணும்ப்பா, வீட்டுக்கு அரிசி கொடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஃபோன் வருகிறது. அல்லேலூயா. ஒரு அருமையான நம்முடைய சபைக்கு இருக்கிற ஒரு அருமையான அம்மா ஃபோன் பண்றாங்க. ஸ்தோத்திரம். ஃபோன் பண்ணி பேசிட்டு, ஐயா வீட்டில் அரிசி இருக்கா இல்லைங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமென். அம்மா அரிசி தீந்துருச்சுமா. ஸ்தோத்திரம். சரி. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, யாரை தம்பியில் அனுப்புங்க, சின்ன பாஸ்டர் அனுப்புங்க, நான் அரிசி கொடுத்து அனுப்புறேன். ஆமென்.
ஒரு 25 கிலோ சிப்பத்தை கொடுத்து அனுப்பும்படி கர்த்தர் செய்தார். நம்ம வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கொடுக்கிற தேவன், நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அற்புதமானவர். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அறிந்து கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய என்ன காரியம், என்ன குறைவோ அதை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சபைக்கு வந்தா தான் அது நடக்கும். ஆமென். சபைக்கு வரலன்னு நடக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, முடிந்த அளவு சபையாரனை தவறாமல் வரணும். ஆமென். சபைக்கு தவறாமல் வரணும். ஆறு தவற விட்டோமானால் நமக்கு தான் நஷ்டம். ஆறுதலுக்கு வரலைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆராதனைக்கு வருகிறதுனால எனக்கு ஒரு லாபமும் இல்லை, எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனால் நஷ்டம் எல்லாம் லாபம் யாருக்கு? நஷ்டம் லாபம் யாருக்கு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? ஆமென். ஆகவே நீங்க நஷ்டப்படக்கூடாது. என்னவா எப்படி இருக்கணும்? லாபம் அடைந்து ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதற்காகத்தான் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுகிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நாம் உயர்த்தப்படணும், நம்ம மேன்மையான. அதுதான் தேவன் சொல்லுகிறார். நம்மை போஷித்து காப்பாற்றுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். எப்படி நம்மை போஷிக்கிறார்? சபையை வரும் பொழுது தேவன் நம்மை போஷித்து காப்பாற்றுகிற அற்புதமான நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். பாருங்க, அல்லேலூயா. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அங்கே ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார். ஏசாயா 50ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிப்போம். ஏசாயா 50ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல. யாரு எப்படிப்பட்டவன்? இளைப்படைந்தவன். ஒரு மாசமா காய்ச்சல், வாய்க்கு ஒண்ணுமே பிடிக்கல, கஞ்சியே குடிச்சு நாக்கெல்லாம் செத்து போச்சு, எனக்கு எப்படியோ இருக்குது, கையை தூக்கி இப்படி போட முடியல, காலை தூக்கி அப்படி போட முடியல, மயக்கமா வருது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எல்லாரும் அந்த நிலையை கடந்து போயிருக்கிறோம், எல்லாரும் அந்த காரியத்தை அனுபவித்து இருக்கிறோம். அப்படி இளைத்து போன நமக்கு சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. தைரியமா இருங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு அது வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு இது வாங்கி வந்திருக்கிறேன், தைரியமா இருங்க. அப்படியா? ஒரு சந்தோஷம் வரும். ஆமென். அப்ப இளைத்து போனவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அல்லேலூயா. இந்த காரியம் எல்லாம் செய்யணும்னா நமக்கு என்ன கர்த்தர் கொடுக்கிறாராம்? காலைதோறும் எழுப்புகிறார். காலையில தான் அவருடைய கிருபை தருகிறவர். நம்மை சந்திக்கிற நேரம் என்ன தெரியுமா? காலை நேரம் தான். ஆனா காலை நேரத்தில் நாம என்ன பண்றோம்? சுஜி என்ன பண்ற? காலையில அருமையா கம்பளி இழுத்து போட்டு தலையான உடம்புக்கு நல்லா சரியா வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? அப்படியே கண்ணபடி சுகமா தூங்குறோம் இல்லையா? அப்படி தூக்கம் தான் நமக்கு வருகிறது. எல்லாரும் அப்படித்தான் தூங்குறோம் இல்லையா? சுஜினா சுஜி தூங்குதுன்னு சொல்றது இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படித்தான். சுஜி தூங்குறான்னு சொல்லல. ஆமென். அருமையானவர்களே, நல்லா தூங்குறோம், அருமையாய் தூங்குறோம். அல்லேலூயா. ஆமென். தலையணை சரி பண்ணி நல்லா இழுத்து முடி தூங்குறோம். அதனால ஆனா கர்த்தர் காலையில நம்ம என்ன செய்கிறாராம்? எழுப்புகிறார். எதற்கு எழுப்புகிறார்? சமயத்துக்கேற்ற வார்த்தை தேவனிடத்தில் கேட்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறும்படி, நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும்படி, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாக. ஆமென். கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். அல்லேலூயா. எந்திரின தேவன் எழுப்புகிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அப்புறம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஏய் பிள்ளை, எங்க அங்க திரும்பி இருக்கிறேன், இங்க பார், கழுது மாதிரி நாய் மாதிரி கத்திட்டு இருக்கிறேன், எங்க அங்கே பாக்குறேன் அப்படின்னு வாத்தியார் டீச்சர் சொல்றாங்களா இல்லையா? பள்ளிக்கூடத்து பிள்ளை சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. இங்க கவனி, என்ன பார், சொல்றதுனால கவனமா கேளு அப்படின்னு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க பிள்ளைகளுக்கு. அப்ப அது போலவே கர்த்தர் நம்மையும், இங்க பார், அங்க பார்க்காத, நான் சொல்றத கேளு, கர்த்தருடைய ஆவி நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்போ? கால நேரத்துல. அப்ப தேவ சமூகத்துல அல்லேலூயா எழுந்து காலையில் நம்ம ஜெபிக்கணும், தேவ சமூகத்துக்குள்ள வரணும். நல்ல இழுத்து முடி படுத்துட்டு இருந்தா ஒரு வார்த்தை நமக்கு வராது, ஒரு காரியம் நமக்கு கிடைக்காது. கற்றுக்கொள்ளுகிற போல கேட்கும்படி என் செவியை கர்த்தர் கவனிக்க செய்கிறார். ஆமென். தேவ சமூகத்துல காலையில இருந்து ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல காலையில இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. நம்முடைய அருணேசன் சகோதரர் இருக்காரு பாத்தீங்களா? 4:30 மணிக்கே காலையில கூப்பிட்டுருவார், போன் எடுத்து
ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய ஜெபம் ஆரம்பிக்கிற நேரம் என்ன? 5:45 5:45 தான் ஜெபம் ஆரம்பிக்கிறோம். ஆனா 4:30 4:15 போன் பண்ணிடுவார். அல்லேலூயா. காலையில எழும்பி தேவ சமூகத்தில் காத்து இருக்கணும், தேவ சமூகத்தில் காத்து கிடக்கணும். என் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், என் தேவனுடைய பிரசன்னத்தை தான் நிறைக்கப்படணும், தேவனுடைய சமூகத்தில் நிறைக்கப்பட வேண்டும் என்று காத்திருக்கணும். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேருக்கெல்லாம் என் சூத்திர வாட்ஸ்அப் ஒன்று நமக்கு வாட்ஸ்அப் வசதி இல்லை, ஆகவே வர முடியாம இருக்கீங்க. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, அல்லேலூயா. காலை ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேகருக்கு பிரயோஜனமான நிலையில கர்த்தர் மாற்றிக்கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஸ்ரீலங்காவில் இருந்து இருக்கிற அருமையான சகோதரி அப்படி குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தில் பெரிய மாற்றங்களை கர்த்தர், அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிற அந்த காலை ஜெபத்தில் பங்கெடுத்ததினால மதுரையில் பங்கெடுக்கிற அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய மாற்றம், ஊழியம் செய்கிற ஊழியத்தில் பெரிய மாற்றம். ஹல்லேலூயா. பெரிய நிறைய கர்த்தர் ஸ்தோத்திரம் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். ஆமென். கர்த்தர் பிள்ளை, நீங்களும் காலையில ஜெபத்தில் வந்து பாருங்க, ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய குடும்பத்தில் வரும். நம்முடைய வேலையில, வருமானத்தில், எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை தேவனாய் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கற்றுக்கொள்ளுகிற போல நம்மளாம் கற்றுக்கொள்ளுகிறோம். உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த இவ்வளவு 50 வயசு ஆயிருச்சு, எனக்கு 60 வயசு ஆயிருச்சு, இருக்கலாம். எல்லாரும் கத்துக்கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய கிருமினல், எனக்கு வயசு 68 ஆயிருச்சு, 52 வருஷமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். போதுமானவரை நான் சொல்லலை, இன்னும் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இன்னும் நான் கர்த்தரை கற்றுக்கிட்டே வர்றேன். ஆமென். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னும் நான் தெரிஞ்சது ரொம்ப குறைவு, நான் தெரியாது நிறைய இருக்கிறது. அநேக காரியங்களை நான் அறிந்து கொள்ளணும், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, நாம் கர்த்தரில் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள போல காலையில் எழும்பி கர்த்தருக்காய் காத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சமயத்துக்கேற்ற வார்த்தை தேவனிடத்தில் வேண்டுமானால், ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஏற்ற ஆலோசனை நமக்கு வேண்டுமானால், ஆமென். ஒரு போராட்டம் வருது, ஒரு பண நெருக்கடி வருது, ஐயோ என்ன செய்வது ஆண்டவரே, நாம் கலங்கி தவிக்கும் பொழுது ஒரு ஆலோசனை அன்னைக்கு தேவையாய் இருக்கிறது. யார் கொடுப்பாங்க? எங்க போய் கேட்கிறது? ஆனா கர்த்தர் சொல்லுவார். ஆமென். மகனே மகனே பயப்படாத, இப்படி பண்ணு, அப்படி செய்ய. ஆமென். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆலோசனை கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவு அற்புதமான காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்ற தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இயேசு இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். அது 50ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்ற 7வது வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. வேற யார் எனக்கு துணை இல்லை. எனக்கு யார் துணையா இருக்க போறது? கர்த்தராகிய தேவன். இங்க இருந்து சேலம் போயிட்டு இருக்கணும் பைக்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோகநகரை தாண்ட அல்லேலூயா, திடீர்னு அல்லேலூயா பைக்ல செயின் கலந்து விழுந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டு நிக்கிறோம். கீழே பார்த்தா செயின் கீழே கிடக்குது. என்ன பண்ண முடியும்? என்ன செய்வீங்க? போனும் எடுத்துட்டு போகல, நம்முடைய போனும் இல்லை, யாருக்காவது கூப்பிட்டு சொல்லவும் வழி இல்லை, நண்பனுக்கோ வீட்டுக்கோ போன் பண்ணவும் வழி இல்லை. என்ன பண்ணுவீங்க? ஆமென். கர்த்தர் நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சு பாருங்க, கரெக்ட் யாரோ ஒரு மெக்கானிக் அந்த இடத்துல கரெக்டா வருவான். சார் ஏன் சார் நிக்கிறீங்க? ஸ்தோத்திரம், செயின் அந்து போச்சு. அப்படியா? டக்குன்னு உடனே மாட்டி கொடுத்துறான், கிளம்புங்க சார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபத்து என்பது கர்த்தர் தான் துணை. அப்பா அம்மா கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, நண்பன் கிடையாது. எந்த நேரத்தில் துணையா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். ஆமென். அதனால எப்பவுமே கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கணும். வாய் கர்த்தர் துதித்து கொண்டு இருக்கும் பொழுது செயின் நின்று நடுவழியில செயின் நின்று போச்சா அவ்வளவுதான். அப்பா செயின் நின்று போச்சுப்பா, நான் என்னப்பா செய்வேன், சீக்கிரமா போகணும், டைம் ஆயிட்டு இருக்கு ஆண்டவரே. கர்த்தாவே நான் என்ன செய்வேன், எனக்கு ஏதாவது ஒரு துணை செய்யுங்க, ஏதாவது ஒரு பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்க, நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆமென். 5 நிமிஷத்துக்குள்ள அந்த வேலை சரியாகி நீங்க கிளம்பி போகும்படி கர்த்தர் செய்வார். பிரைஸ் எல்லாம். அப்ப நம்ம கூட எப்பவுமே 24 மணி நேரம் கூட இருக்கிற ஆண்டவராகிய அவர் எல்லாமே யாருமே கிடையாது. அதான் கர்த்தர் சொல்ல, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். வாசிக்கலாம். நான் வெட்கப்பட்டு ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன். ஆமென். நான் ஏன் வெட்கப்படணும்? பிரைஸ் எல்லாம். நான் தலகுனிய மாட்டேன். நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வெட்கத்துக்குரியவன் அல்ல. எனக்கு தேவனை கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. நான் வெட்கப்பட மாட்டேன். வாசிக்கலாம். நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்படலை என்று எனக்கு தெரியும். நான் வெட்கப்படவே மாட்டேன், அது எனக்கு தெரியும். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். அல்லேலூயா.
எந்த பிரச்சனை வந்தாலும் உலகத்துக்கு எப்படி இருப்பேன்? பாறை மாதிரி நிற்பேன். எந்த போராட்டம் வந்தாலும் எப்படி நிற்பேன்? என் தேவன் என்னோடு இருக்கார் என்று எப்படி இருப்பேன்? உறுதியாய் இருப்பேன். அல்லேலூயா. ஒரு பாறை போல உறுதியாய் நிற்பேன். நான் வளவளன்னு கொலகுணன்னு நான் பயந்து போக மாட்டேன். வெண்ண மாதிரி தயிர் மாதிரி நான் நழுவி போக மாட்டேன். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரை போல, அவர் போல கற்பாறையாகிய தேவனை போல நான் உறுதியாய் இருப்பேன். விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, உண்மையில, உத்தமத்துல, ஆமென், நான் உறுதியாய் நிற்பேன். ஆமென். பரிசுத்தத்தை விலகாதபடி, பாவம் செய்யற போராட்டம் வரும் பொழுது, பாவம் செய்யற சூழ்நிலை வரும் பொழுது நான் உறுதியாய் நிற்பேன். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் சபைக்கு வந்தா தான் கிடைக்கும். இதெல்லாம் எங்க கிடைக்கும்? சபையில தான் கர்த்தர் தருகிறார். ஸ்தோத்திரம். சபை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் சபையில வரும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். சபைக்கு வரும் பொழுதுதான் நாம் அதிகமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சபைக்கு வருகிற பொழுதுதான் நம்முடைய பக்தியானது விருத்தி அடைகிறது. 1 கொரிந்தியர்ல தான் படிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர்ல ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஸ்தோத்திரம். நீங்களும் ஆமென். ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அவர்களை தேரும்படி நாடுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். சபையில் உள்ள பிள்ளை என்ன ஆகணுமா? பக்தி விருத்தி அடையணும். பக்தினா என்ன? அது ஒரு ஊதுபத்தி மாதிரி. பக்தினா என்ன? ஊதுபத்தி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, பத்த வச்சு அப்படி இருக்கும், கொஞ்சம் நேரம் மனம் கொடுக்கும், ஒரு 2-3 நிமிஷம், அப்புறம் என்ன ஆயிரும்? வெறும் சின்ன ஒரு குச்சி மாதிரி தான் நிற்கும் இல்லையா? அது மாதிரி தான் நிறைய பேர் பக்தி இன்னைக்கு இருக்கு. சபைக்கு வந்தா தான் பக்தி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். சபைட்டு வெளியே போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கெட்ட வார்த்தை, தூஷணமான வார்த்தை, பொய்யான வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஏதோ தேவனுடைய பெரிய கிருபையில நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட வார்த்தை யாரும் பேசுறது இல்லை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் நம்ம எல்லாரையும் மாற்றிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தியில விருத்தி வளரணும், பக்தி பெருகணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேருடைய விசுவாசம் எப்படி இருக்குதா? ஊதுபத்தி மாதிரி போயிருது. ஊதுபத்தி மாதிரி இல்ல. பக்தி எப்பவுமே பிரகாசமா இருக்கணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி அடைந்தவர்களா, எனக்கு வளர்ந்தவர்களா இருக்கணும். பக்தியால பரிசுத்தமா இருக்கு. அதுக்கு எங்க வரணும்? சபைக்குள்ள வரணும். சபை வருகிற பொழுதுதான் நம்முடைய விசுவாச பக்தி எல்லாம் விருத்தி அடையும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆக நம்முடைய பக்தி விருத்தி அடையும்படியாய் தேவன் செய்கிற ஒரு அற்புதமான அனுபவத்தை சபையில பெற்றுக்கொள்ள முடியும். சபைக்கு வந்தா தான் எல்லாமே கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. இன்னும் சபை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சோத்திரம். ஆமென். நமக்கு நேரம் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதுக்கு என்ன பண்றது? எபேசியர்ல வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 4:12. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷம். பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும். பரிசுத்தவான்கள் ஒழுங்கா இருக்கணும். சீர் என்றால் ஒழுங்கு. 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு சீர் என்றால் ஒழுங்கு, இன்னொன்று சீர் என்றால் ஆசீர்வாதம். அப்ப பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கணும்? ஒழுங்கா இருக்கணும். ஆமென். பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? நான் பரிசுத்தவான் சொல்லிட்டு இருக்க கூடாது. பெங்களூர் ஒரு பெரிய பாஸ்டர், 150 நாடுகளுக்கு நான் போயிருக்கேன்னு சொல்லி பிரமாதமா பேசுவார். நிறைய பணம் இருக்கு, ஏகப்பட்ட பணம் இருக்கு. ஆமென். அவர் ஊழித்து வந்த ஆரம்ப காலத்தில் கர்த்தர் சொன்னார், மகனே உன் பேரை நான் ஜீவபுஸ்தகத்தில் எழுதிட்டேன், நீ கண்டிப்பா பரலோகத்துக்கு ₹1 உனக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கேன்னு கர்த்தர் சொன்னாராம். ஆனா அதற்கு பல ஆண்டுகள் ஓடிருச்சு. எனக்கு ஒரு 20, 25, 30 ஆண்டுகள் கடந்து போன பிறகு பணம் பெருகினது. பணத்தை எடுத்துட்டு நிறைய சினிமா நடிகளை புக் பண்ணிட்டு உடனே பெங்களூர்ல இருந்து மைசூரு போகிறது, வார கணக்காக தங்கிறது, அங்கிருந்து அந்த நடிகளோடு தங்கிட்டு திரும்பி வருகிறது. அப்ப அவர் சொல்றார், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கிறார். இப்ப எழுதியிருப்பாரா? அந்த பேரை கர்த்தர் என்ன செய்திருப்பார்? அழித்து போட்டு இருப்பார். ஜீவ புஸ்தகத்தின் பேரை வெளியே கர்த்தர் அழிச்சிருப்பார். ஆனா அவர் சொல்லிக்கிறாரு, ஜீவ புஸ்தகம் பேரை எழுதிட்டா நம்ம வரலாம், எப்படி வர முடியும்? இப்படிப்பட்ட அநேக அயோக்கியத்தனங்களை செய்கிற ஊழியக்காரங்க, அயோக்கியத்தனம் செய்கிற சபை மக்கள் இன்னைக்கு உலகத்துல நிறைய மாறிட்டு இருக்காங்க. ஆகவேதான் சபை சீர்கேடு அடைந்து கிடக்கிறதுனால சபை என்ன ஆகணுமோ, பரிசுத்தவான்கள் ஒழுங்காக வாழ வேண்டும். சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஒழுங்காக மாறணும். அதான் சொல்றாரு,
வாருங்கள், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்திற்காக வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையணும். அல்லேலூயா, ஆமென். சபை என்னாகணும்? பக்தி விருத்தி அடைய வேணும். சபை பரிசுத்தமாக வேண்டும். சபை ஒழுங்காக இருக்க வேணும். ஒழுங்கு கிட்ட சபைதான் எனக்கு நிறைய மாறி இருக்கிறது. சபையில ஒழுக்கம் இல்லை. சபையில தேவனுடைய வார்த்தை பிரசங்கிப்பது இல்லை. வருவோம், எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு பாட்டை பாடிட்டா போதும், எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா நிற்பாங்க, மணிக்கணக்கா நின்றுகிட்டு இருப்பாங்க. சபை மக்கள் நின்றுகிட்டே இருப்பாங்க. நின்னெல்லாம் காலெல்லாம் ஓஞ்சு போயிடும். ஆராதிப்போம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியே வாரும் ஐயா, ஆவியானவரே வாரும். சபை ஆரம்பிக்கும் போதே அவர் வந்தாச்சு. அப்பதான் என்ன செய்வாங்க? அப்பதான் வாருன்னு அப்பதான் வரவேற்பாங்க. ரொம்ப துக்கமா இருக்கும். ஒழுங்கு கிடையாது சபையில. சபை ஆரம்பிச்சு எவ்வளவோ நேரமா இருக்கும், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். அப்ப என்ன கூப்பிடுவாங்க? ஆவியானவரே வாரும் 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 ஆவியானவரே. ஆரம்பத்திலே வரவேற்றெல்லாம் ஆரம்பிச்சவன் பண்ணியாச்சு இல்ல. ஆவியானவரே சபையை பொறுப்படுத்தி நடத்துங்கன்னு பரிசுத்த விட ஒப்பு கொடுத்துட்டாங்கல்ல. இப்ப அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு பிறகு எந்த ஆவியை கூப்பிடுறீங்க? சபையில ஒழுங்கு கிடையாது. வந்திருக்கிற தேவனை வரவேற்கிறோம். எதுக்கு வரவேற்கிற? வரவேற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அவர் ஏற்கனவே சபையில் இருக்கிறார். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஏன் நீ வரவேற்கணும்? அப்படி பைபிள்ல பவுல் எங்காச்சும் வரவேற்றிருக்கிறாரா? சீஷர்கள் எங்காச்சும் வரவேற்றிருக்கிறாங்களா? ரொம்ப தப்பு பண்றாங்க ஊழியக்காரங்க. சபையில ஒழுங்கு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சபை ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சபையில ஒழுங்கு அவசியம். ஒழுங்கில்லாத சபைகள், 5 பேர் இருந்தாலும் சபையில ஒழுக்கம் இருக்கணும். 500 பேர் இருந்தாலும் சபையில ஒழுங்கு இருக்கணும். 5 லட்சம் பேர் இருந்தாலும் 50,000 பேர் இருந்தாலும் சபையில ஒழுங்கு காணப்படணும். அல்லேலூயா, ஆமென். சபை சீர் பொருந்த வேண்டும். சபையில் உள்ள பிள்ளைகள் ஒழுக்கமாக பரிசுத்தமாய் காணப்பட தேவன் விரும்புகிறார். இதுதான் இன்னைக்கு சபையில காணப்பட வேண்டிய முறை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சபை இன்னைக்கு இல்லை. எல்லா சபையில மாறிக்கொண்டு போகிறது. தேவனுடைய பெரிய கிருபையினால நம்முடைய சபை தேவனுடைய ஆவியானவர் ஒரு கட்டுப்பாட்டோடு நடத்தி கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். சபையானது ஒழுங்காய் இருக்கணும். சபையானது பரிசுத்தமாய் இருக்கணும். ஆமென். சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவனுக்கு சாட்சியாய் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்தில் யாருக்காக வரப்போறார் தெரியுமா? சபையை எடுத்துக்கொள்ளதான் இயேசு வரப்போகிறார். எதை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார்? சபையை எடுக்கத்தான் இயேசு வரப்போகிறார். அப்ப சபையெல்லாம் இப்படி கீழ் சீர்கட்டு கிடந்தா எப்படி சபை கர்த்தர் வருவாரு? எப்ப கர்த்தர் வருவார்? எப்படி வருவார்? சபை சீர்கேட்டு அடைந்து கிடக்கும் பொழுது, சபையின் ஒழுக்கம் எல்லாம் கெட்டு கிடக்கும் பொழுது எப்படி சபையை பரலோகத்தில் எடுத்துக்கொண்டு போவார்? ஆகவே சபை ஒழுக்கமாய் இருக்க வேண்டும். சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் இவளை அறிந்து கொள்ள பரிசுத்தத்தை நம்மோடு கூட பேசுவாராக. அன்பானவர்களே, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை வரும் முன்னதாக சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வருவதற்கு உள்ளதாக சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். சபை என்ற பெயரில் வச்சிட்டு என்ன அநேக கேளியை கர்த்தர் கூத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. சபை என்கிற பேரில் அநேக அருவருப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சபை பரிசுத்தமாக இருக்கட்டும். சபை சபையாக இருக்கட்டும். சபை என்றால் அது சபையாகத்தான் இருக்க வேண்டும். ஆமென். அது வேறு விதமாய் காணப்படக்கூடாது. ஆகவே சபை சபையாக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான காரியங்கள் அசுத்தங்கள் காணப்பட்டு இருக்குமானால், பக்தி இல்லாத காரியங்கள், ஒழுக்கமில்லாத காரியங்கள், பரிசுத்தமில்லாத காரியங்கள், தேவன் விரும்பாத அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது வாழ்க்கையில மூளையில ஒட்டி கொண்டு இருக்குமானால், என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஐயா, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, அருவருப்புகளை எடுத்து போடும் ஆண்டவரே, என்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். ஆமென், அல்லேலூயா. ஃபோர்ட் என்கிற ஒரு வண்டி உலகத்திலே தலை சிறந்த கார். அந்த காலத்திலே அந்த கார், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உருவாக்கின அந்த ஃபோர்ட் என்கிற மனிதன், நான் உருவாக்கின கார்ல ஒருவராலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னார். நம்முடைய கர்த்தர் கோயம்புத்தூர்ல இருந்து ஜிடி நாயுடு என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானி, தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த விஞ்ஞானியா இருந்தார். அவர் அங்கே சென்றிருக்கும் பொழுது அப்படியே அவர் சொல்லுகிறார், ஃபோர்டு சார், என்னுடைய கார்ல யாருமே தப்பு கண்டுபிடிக்க முடியாது, ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு காரை நேர்த்தியாய் நான் செய்திருக்கிறேன்.
அப்படியா? காரை சுத்தி வந்தார். அல்லேலூயா. சுத்தி வந்து பார்த்துட்டு இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகல. வேர்த்து முகமெல்லாம் செவந்து போயிருச்சு, வேர்த்து ஊத்துகிறது. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கிறார், வண்டி ஸ்டார்ட் ஆகல. என்ன சார் சொன்னீங்க? ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்காதுன்னு சொன்னீங்க, வண்டியே ஸ்டார்ட் ஆகல. அவர் வண்டி சுத்தி அல்லேலூயா பேனட்டை கலட்டி என்ஜினை பார்க்கிறார், அதை பார்க்கிறார், இதை பார்க்கிறார், எல்லாம் கரெக்டா இருக்கு. பின்ன ஏன் ஸ்டார்ட் ஆகல? ஆமென். பாத்தீங்களா வண்டி ஸ்டார்ட் ஆகல? பாத்தீங்களா? எப்பவுமே அப்படி பெருமை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னால போய் புகைக்குள்ள பெரிய துணி வச்சு அடைச்சிருந்த துணி எடுத்துட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸ்டார்ட் ஆகிருச்சு. அவர் வெட்கி தலை குனிந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நான் பரிசுத்தமா இருக்கிறேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் வரும் பொழுதுதான் அல்லேலூயா நான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய பிரகாசம் வரும் பொழுதுதான், தேவனுடைய சபையிலே பரிசுத்த சமூகத்தில் வரும் பொழுதுதான் நம்முடைய குற்றங்களை கர்த்தருடைய ஆவியினர் உணர்த்தி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகம் ஒப்பு கொடுப்போமா?